வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம மணப்பெண் சமையல்ல பாத்தீங்கன்னா ஹோட்டல் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஹோட்டல் பொங்கலுக்கு 1 கிலோ அளவுக்கு பச்சரிசியை வந்து ஊற வச்சு வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டபராவில் 1/2 கிலோ அளவுக்கு சிறுபருப்பை நல்லா வேக வச்சு வச்சுருக்காங்க. நல்லா வெந்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்க பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறாங்க. சிறுபருப்பு வேக வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்காங்க. நம்ம லேட்டாக வந்ததுனால இதை கவர் பண்ண முடியல. ஸோ இப்போ அரிசி போட்டுட்டு அரிசி நல்லா குழையிற அளவுக்கு டைம் கொடுத்து பொங்கல் நல்லா வந்து அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே பொங்கல் வந்து ரெடி பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து வந்து சாப்பாடு வந்து மேலே வர ஆரம்பிக்குது. முதல்ல பருப்பு வந்து அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சது. இப்போ வந்து சாப்பாடு வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. இப்போது நல்லா வந்து சாதம் வெந்துருச்சு. நமக்கு பொங்கலுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த கலரும் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லிக்விடாகவே எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுடுறாங்க. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு தாளிக்க போயிடுறாங்க. தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ எடுத்துகிட்டு மிளகு வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு 10 பச்சை மிளகாய், இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு, கருவேப்பிலை, சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. தாளிக்கிற பேன் வச்சுட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு டால்டா வந்து சேர்த்துக்கிறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறாங்க. டால்டாவும் நெய்யும் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு டைம் கொடுத்துட்டு முந்திரியும் மிளகும் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா செவர வைக்கிறாங்க. இது செவந்த பிறகு பச்சை மிளகா, இஞ்சி துருவல், கருவேப்பிலை, சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு பொங்கலோடு சேர்த்துறாங்க. சேர்த்துட்டு பொங்கல் பார்த்திங்கன்னா லிக்விடாக இறக்கணும். இப்போ வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. ஸோ வந்து கிளற ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் பொங்கல். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து ரெடி பண்ணுறாங்க. பொங்கல் சாம்பார் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதையும் பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.